இப்போ நான் உங்களுக்கு விதைகள் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அந்த விதைகளில் மக்கானா அப்படின்னு ஒன்று இருக்குது. மக்கானானா வேறு ஒன்றும் இல்லை, தாமரைப்பூ இருக்குது இல்லையா, அந்த தாமரைப்பூவோட தண்டில் நிறைய சத்து இருக்குது. அந்த தண்டை தான் காய வச்சு இது மக்கானா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. இதை தவிர நாட்டு மருந்து கடையில் தாமரை தண்டு வடகம், எப்படி நம்ம பாவக்காய் வடகம், கொத்தவரங்காய் வடகம், அப்புறமா வெங்காய வடகம், தக்காளி மிக்ஸ் பண்ணது, புதினா மிக்ஸ் பண்ணதெல்லாம் வடகம் கிடக்குது இல்லையா, அது மாதிரி இந்த தாமரை தண்டு வடகம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், இதெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா, மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், மோர் மிளகா நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து வத்த குழம்பு, சாம்பார்லலாம் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நான் சொல்ல போகிறது ரோஜா பூ வாங்கினீங்க வீட்டில் அப்படின்னா, கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வாங்கினீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மாலை வாங்கி அந்த மாலையை தூர போடாதீங்க. அந்த ரோஜா பூவை நல்லா காய வச்சு அதை மிக்சியில் நல்லா பவுடராக திரிச்சுக்கோங்க. நல்ல பவுடராக திரிச்சதை தனியாக வச்சுட்டு, ஜீனி இருக்கு இல்லையா, இது நான் காய வச்சு திரித்து வச்சுருக்கிற ரோஜா இதழ் பொடி, இதை நீங்கள் 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று அழகுக்காக, அதாவது நம்ம பொடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில் குளிக்கிறதுக்கு, வாசனை பொடி. அந்த வாசனை பொடியில் கஸ்தூரி மஞ்சள் பொடி, பாசிப்பயிறு மாவு, ரோஜா இதழ் பொடி, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அழகுக்காக உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி இதை வச்சு குல்கந்து அப்படின்னு ஒன்று செய்யலாம். குல்கந்து செய்கிறதுக்கு எவ்வளோ பொடி எடுத்திருக்கீங்களோ ரோஜா இதழ் பொடி, அதே அளவு ஜீனி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும், கொஞ்சமாக தண்ணி விட்டு. அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த பொடி செய்யப்பட்ட ரோஜா இதழ் பொடியை அந்த சக்கரை பாகில் மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்டை கிண்டுங்க. அதாவது அல்வா கிண்டும் போது எப்படி கிண்டுவோம் அந்த மாதிரி இதை சுண்டை கிண்டி கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா, அதாவது அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது, நல்லா திரண்டு வரணும். அந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரத்தில் இந்த குல்கந்தை ஸ்டோர் பண்ணி வைங்க. இது 1/2 கிலோ 1 கிலோ பேக்கில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல க்ளோ கிடைக்கும், கலர் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அனாவசியமாக பியூட்டி க்ரீம், அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு போக வேண்டாம். பப்பாளி பழம், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வேக வச்சு, அந்த வேக வைக்கலைன்னா அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு துண்டாக போட்டு அரைச்சி அந்த பொடியை தடவினாலே முகம் நல்ல க்ளோ ஆகும். ஸோ இந்த குல்கந்தை டெய்லி ஒரு கை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோ சந்திப்போம்.